மதுரையில் நடைபெறும் இந்த மாபெரும் மாநாட்டிற்காக இங்கே ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொண்டர்கள் வந்து தமிழகம் முழுவதும் மற்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தொண்டர்கள் இப்போ பொதுமக்கள் இங்கே அலைக்கடல்னு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து சேர்ந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான இடத்துல ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு நாளும் 10,000க்கு மேற்பட்ட இதுவரை இப்போ சாயந்தரம் மட்டுமே வந்திருக்காங்க. 600 ஏக்கருக்கு மேலே பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்கோம். 6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அந்த மொத்த பார்க்கிங்கும். ஸோ அந்த பார்க்கிங்கில் 62,000 வெஹிக்கிளுக்கு மேலே நிப்பாட்டலாம். ஸோ இது மிகப்பெரிய பார்க்கிங் ஏற்பாடுகளாக ஆம்பியஸாக செய்யப்பட்டிருக்கு. ஸோ எந்த தொந்தரவும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் மொத்தமாக எல்லா ரோடில் எல்லாருமே பார்க்கிங் உள்ள பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காவல்துறையும் எங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை இது வரைக்கும் வழங்கிட்டு வராங்க. இதே ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடியும் வரை இந்த பார்க்கிங் ஏற்பாடுகள் எங்களுடைய வாகனங்கள் எங்கேயும் நிறுத்தப்படக்கூடாது. ஏன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் எங்களுடைய வாகனங்கள் கொடுப்பதில் பெரிய தடை இருக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சியின் மிரட்டலால் எங்களுடைய வாகனங்கள் கொடுப்பதில் பெரிய தடை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தாண்டி எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆங்காங்கே அவருடைய வாகனங்களை மூலம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இதான் முதல் முறையாக குழாய் பதிக்கப்பட்டு தண்ணீர் வந்து குடி தண்ணீர் கொடுக்கப்படுது. ஏன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே நிகழ்ச்சி அரங்கில் இருக்க வேண்டியிருக்கும். இவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவே வந்து ரீஃபில் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அதனால் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்து இங்கே வருகை புரியும் மக்களுக்கு தொண்டர்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது. அடிப்படை வசதிகள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் செய்யப்பட வேண்டும். அதுக்காக கிட்டத்தட்ட 10 ஒவ்வொரு பக்கம் 2 பக்கம் 10+10 20 மினி கிளினிக் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 600க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ப்ளஸ் அவங்களுடைய மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. 40க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் தயாராக இருக்கிறது. இது போக எங்களுடைய தலைவரின் உத்தரவுப்படி அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் சுகாதாரங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெற்றி மாநாடாக மதுரை மாநாடு பேர் சொல்லும் மாநாடாக இப்படி ஒரு மாநாடு இதுவரை இந்தியாவில் யாரும் நடத்தியதில்லை. இப்படி ஒரு கூட்டம் இதுவரை எங்கள் தலைவரை தவிர வேறு எந்த தலைவருக்கும் கூடியதில்லை என்பதை சொல்லுக்கேற்ப இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாடு போல் இதுவரை இனிமேல் எங்கள் தலைவரை தவிர வேறு யாரும் நடத்த முடியாது. இப்படி ஒரு கூட்டம் எங்களுடைய தலைவரின் சொல்லுக்கேற்ப வரும் கூட்டம் வேறு யாருக்கும் கூடாது என்பதை கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறோம். ஸோ வெற்றிகரமாக நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு வருகை பெறும் அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் அழைப்புதலை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ட்விட்டரில் நேற்று கொடுத்திருக்கிறார். அனைவரும் வெற்றிகரம் வரும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த குடிநீர் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த முறை வந்து நம்ம என்னதான் அறிவுறுத்தி இருந்தாலும் முன்கூட்டி, அதாவது விடிய காலம் 2 மணிக்கே வந்து விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 2 மணிக்கே வந்து இந்த க்ரௌட் ஆனது வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து தொடர்ச்சியான மயக்கம் ஏற்பட்டு விழுந்தாங்க. டிஹைட்ரேட்டில் நிறைய பேர் விழுந்தாங்க. ஏன்னா மாநாடு நடைபெறுவது மாலை 12-13 மணி நேரம் வந்து உள்ளே அந்த பார்க்கணுன்றதுக்காக உட்காந்துருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான அந்த உணவு ஏற்பாடுகள்லாம் எந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு? இல்லை, போன தடவை என்னென்ன மாதிரியான இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த மாநாடு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இடமும் மிகப்பெரியதாக போன தடவை விட அதிகமான இடத்துல இந்த மாதிரி ஒரு விசாலமாக செய்யப்பட்டிருக்கு. போதுமான குடிநீர்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வைக்கப்படும். அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கிட் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ மருத்துவர்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. போன தடவை எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை முதல் மாநாடு இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு அரங்கம், இப்படி ஒரு தலைவருக்கு இதுவரை கூடியதில்லை. முதல் மாநாடு. அதனால் அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதில் அனைத்தும் சரி செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் கண்டிப்பாக மக்களின் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மக்களின் நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு தக்கன பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கடந்த மாநாடு வந்து எம்ஜிஆர் படங்கள்லாம் வச்சு மாநாட்டு இது வந்து அதிமுக திமுக வந்து இல்லை, யாரையும் சீண்டல. பொதுவான தலைவர்கள் யாரையும் சீண்ட போகிறதில்ல. பொதுவான தலைவர்கள் மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவர்கள். அவர்களை படத்தை பயன்படுத்துவது அதில் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது, யாருக்கும் எந்த இலக்கும் கிடையாது. அவர்கள் கண்டிப்பாக அந்த தலைவரை போற்றி பாதுகாக்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை. அதுதான் செஞ்சுருக்கோம். பொதுவான தலைவர்கள் அவர்கள். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து அவரோடலாம் நீங்கள் ஒப்பிடக்கூடாது, அவர் அதிமுக அண்ணா எம்ஜிஆர் பொதுவான தலைவர்கள். அவர்களை தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அதில் இன்னும் வேற எந்த இடையூறும் யாருக்கும் இல்லை. விஜயகாந்த் படங்களையும் அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அது எங்கேயுமே நாங்கள் பயன்படுத்தலையே. அதில் எங்கேயுமே பயன்படுத்தலையே. இல்லை, எங்கேயும் பயன்படுத்தலை. அதில் யார் பயன்படுத்துக்காதில்லை. எங்கள் அஃபிஷியலாக எங்கள் நிர்வாகிகள் யாரும் பயன்படுத்தலை.
இந்த கழிப்பிட வசதி வந்து இப்போ லட்சக்கணக்கில் வரவங்களுக்கு 400 கழிப்பிட வசதி தான் செஞ்சுருக்காங்க. இல்லை அதிகமாக இருக்குது அது வந்து போதுமானதா சார்? கடந்த முறை வந்து அந்த மாநாட்டில் வந்து குடிநீரே பத்தாம இல்லை போதுமானதாக இங்கேயும் இருக்குது. வெளியில் அந்த பார்க்கிங் முன்னாடி முகப்பு இருக்குல்ல, அங்கேயும் வந்து கழிப்பிடங்கள் போதுமான கழிப்பிடங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பார்க்கிங்லேயும் கழிப்பிடங்கள் செய்யப்பட்டிருக்கு. ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணிருக்கு. இங்கே மாநாட்டு அரங்கில் 2 சைட்லையுமே வெளியிலையும் போதுமான கழிப்பிடங்கள் வந்து மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த மாநாட்டின் மூலமாக முக்கியமான ஏதாவது பிரகடனப்படுறதுக்கான அது கண்டிப்பாக 2 நாள் கழித்து நீங்களே பார்ப்பீங்க. எங்களுடைய தலைவரின் உரையின் போது இல்லை மற்ற நீங்களே பார்ப்பீங்க. இப்போதைக்கு சிறப்பாக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது. வருகை புரிந்த அனைவருக்கும் கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சிருக்கு. தென் மாவட்டங்களில் இருந்தால் தொடங்குறாங்க. இல்லை போதும், காவல்துறையிலேருந்து 51 கோரிக்கைகள்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இல்லை அது எல்லாம் எல்லா பதிலும் கொடுக்கப்பட்டு விட்டுச்சு. கண்டிப்பாக காவல்துறை முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். பெரும்பாலான மக்கள் இங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூட போகிற இடம். முழு நம்பிக்கை கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்பிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றிங்க. பார்க்கலாம். அவர் அண்ணா அதிமுகவினுடைய தலைவர் இல்லை அப்படி இல்லை. வந்து அதிமுகவினுடைய தலைவர் நிறுவனர். ஏன்னா அவங்கள இல்லை பொதுவான மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர்கள். அதனால் அதில் பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. அதில் யாரும் இதில் பயன்படுத்தல எந்த தவறும் இல்லைன்னு தான் எங்களுடைய கருத்து. இது மக்களுடைய கருத்து. யாருக்கும் தனிப்பட்ட ஒரு தலைவராக யாரும் இல்லை. ஆனால் இது போதும். இருக்கக்கூடிய அண்ணா எம்ஜிஆருடைய கொள்கை ஆதரவாளர்களுடைய ஓட்டை கவர்வதற்காக தான் தாவேக்கு அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு. அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பாக பொதுவான தலைவர்கள், அந்த பொதுவான தலைவர்களின் படத்தை பயன்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது என்பது எங்களுக்கு இல்லை, மக்கள் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அதனால் எந்த தவறும் இல்லை. இங்கே அம்பேத்கரின் படம் இருக்கிறது, பெரியாருடைய படம் இருக்கிறது. எல்லா தலைவர்களும் மக்களின் நம்பிக்கை, மக்கள் விரும்பும் தலைவர்களின் படம் இருக்கிறது. அதனால் அதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய பொதுமக்களுடைய எல்லாருடைய கருத்தாக இருக்குது. நன்றி. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமாக இருக்கும், செயலும் தரமாக இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமாக. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0.